வணக்கம் நண்பர்களே. வார வாரம் அக்ஷய திருதியை வருது. அக்ஷய திருதியை அன்னைக்கு 1 கிராம் குண்டு மல்லியாவது எடுத்தா தான் நம்ம வீட்டுல செல்வம் பெருகும், தங்கம் கூடுன்னு சொல்லி யாரோ ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. அதுல இருந்து மக்கள் அடிச்சு விழுந்து போய் நகைக்கடையெல்லாம் நிக்கிறாங்க. நம்ம அக்ஷய திருதினா என்னன்னா, காசியில சிவன் பிச்சை எடுக்கும்போது அன்னபூர்ணி அம்மா சாப்பாடு, அதாவது அன்னம் தானமா வழங்கியிருக்காங்க. அதுதான் அக்ஷய திருதை. அக்ஷயன்னா அரிசி. நீங்க அரிசி அன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு அரிசி வாங்குங்க. அரிசி வாங்கினீங்கன்னா உங்க குடும்பத்துல என்னைக்குமே செல்வம் குறையாம இருக்கும். அரிசி வாங்கி சமையல் பண்ணி 4 பேருக்கு தானம் பண்ணுங்க. தானம் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட எப்பயுமே செல்வம் குறையாம இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, நகை வாங்கினா தான் நம்ம செல்வம் கூடும்னு அன்னைக்கு போய் கடை வாங்குறீங்க. கடை வாங்கி நகை வாங்குறீங்க. அப்ப நம்ம கடன் கூடுமா, செல்வம் கூடுமா? திரும்ப என்ன பண்றீங்க, மறுநாள் ஓடி போய் அது பேங்க்ல அடகு வைக்கிறீங்க. இன்னைக்கு கடனை வாங்கிட்டு நாளைக்கு வாங்கிட்டு போய் அடகு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்றீங்க. அது ரொம்ப தப்பு. எந்த நகை கடைக்காரங்களாவது அக்ஷய திருதி நகை வாங்க சொல்லுங்க. ஏன் அவங்க விற்கிறாங்க? வித்தா அவங்ககிட்ட இருக்கிறது செல்வம் பூரா போயிடாதா? ஏன் அன்னைக்கு அவங்க நகையை வாங்கி வாங்கி அவங்க அடுக்க வேண்டியதானே? எல்லா நாளும் நகை வாங்குறாங்க, அக்ஷய திருதி மட்டும் விற்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு ரேட்டும் கூட, அதனால விற்கிறாங்க, அவங்களுக்கு லாபம் கூட. இதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பண்றீங்க. அன்னைக்கு அரிசி வாங்கி அன்னதானம் பண்ணுங்க, சிறப்பா இருக்கும்.